ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஊதா கலர் தோசையா அப்படின்னு. அந்த வீடியோவோட இன்க்ரீடியண்ட்டை கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதை கரெக்டாக கெஸ் பண்ண என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் நிஷா, யோஸ்ரீ. அவங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்குது. அந்த ஊதா தோசைங்கிறது எதுவுமே இல்லைங்க, சங்குப்பூ தோசை தான். சங்குப்பூ இதயத்தை பலப்படுத்துங்க, இரத்த அழுத்தத்தை குறைக்கும், உடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் செல்களை அழிக்கும் அளவுக்கு ஆற்றல் உள்ளது. உடல் பருமன், அதிக எடை மற்றும் உடலில் தேவையற்ற சதைகளை குறைக்கக்கூடிய ஆற்றலும் சங்குப்பூக்குள்ளது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக படித்து பாருங்கள். இப்போது அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சங்குப்பூவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவின சங்குப்பூவில் முதல்ல அதோட அடிப்பாகமான காம்பையும் உள்ளே இருந்த மகரந்த தூள்களையும் எடுத்துகிட்டு வெறும் பூக்களை மட்டும் மிக்சி ஜாரில் போடுங்க. நான் இன்றைக்கி 10 பூ போல் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பூவில் நல்லா தெரியுது அந்த மகரந்த தூள்கள். அந்த மகரந்த தூள்களை மட்டும் நீக்கிட்டு இதழ்களை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா இதழ்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி அரைச்சிட்டு வர வேண்டியது தான். நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அரைத்த சங்குப்பூ பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் ஆட்டுற அரிசி மாவில் பெரிய கரண்டியில் 3 கரண்டி அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1.5 டீஸ்பூன் போல் சங்குப்பூ பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கலந்து விடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்க தோசையை பார்த்தாவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் இது ஆரோக்கியம் நிறைஞ்ச தோசை வேறு. தவாவை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவில் தோசை ஊற்றுங்க. நான் இன்றைக்கி தோசை ஊத்தாப்போ 2 மாதிரியும் சுட்டு காமிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. தோசை நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சங்குப்பூ தோசை தயாராகிடுச்சு. இதில் நம்ம ஊத்தாப்பமும் செஞ்சு சுட்டு பார்க்கலாம். நம்ம ஊத்தாப்ப செய்கிறங்காட்டி செஞ்சு வச்சுருந்த மாவை அப்படியே ஊற்றினா போதுங்க, தேய்க்க தேவையில்லை. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சமாக சீரகமும் தூவி விடுறேன். ஒரு பக்கமாக வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான சங்குப்பூ தோசை தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.